சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட செங்குன்றம் பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி செயலாளருமான ப. வளர்மதி, முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, விடியா திமுகவிற்கு மீண்டும் வாக்களித்தால் சாலையில் நடமாட முடியாது என கடுமையாக சாடினார். இந்த பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திமுக காரனுக்கு நீ ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க எல்லாம் தைரியமா ரோட்ல நடக்கவே முடியாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பட்டப்பகல்ல பயங்கரமான மோசமான ஆட்சி இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் ஊராட்சியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உத்திரமேரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் முருகன் தலைமையிலும், மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி. சோமசுந்தரம் முன்னிலையிலும் கூட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பொதுக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் ப. கணேசன் உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே தனக்கன்குளம் பகுதியில் புரட்சித் தலைவியின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனையடுத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்.